हो जाएगा स्टैम्पीड हो जाएगा। ये देखिए स्टैम्पीड हो जाएगा भाई। अपना जॉब करूंगा मैं। இந்த வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இதெல்லாம் யாரோ நக்சலைட்டோ தீவிரவாதிகளோ இல்லை இந்த அரசாங்கத்துக்கு எதிராக இல்லீகலாக போராட்டம் நடத்தல. இவங்க எல்லாருமே மாணவர்கள். டெல்லியில் ஜனதா மந்தர் அப்படின்ற இடத்துல அபிஜித் அவர்கள் தலைமையிலையும் சோனம் வாங்சுக் அப்படின்ற தலைமையிலையும் மாணவர்கள் நீட் அலிகேஷன்ஸ்க்கு எதிராக போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. நீட்டுனாலே பிரச்சனை தான். ஸோ ஆனால் கடந்த 3 வருஷத்தில் நிறைய வாட்டி நீட்டோட இந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் லீக் ஆகிறனால பல மாணவர்களின் வாழ்க்கையும் எதிர்காலமும் கேள்விக்குறியாக்கப்பட்டது. நிறைய பேர் தற்கொலை கூட பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அதை எதிர்த்து நம்ம எஜுகேஷன் மினிஸ்டர் அவர் வந்து ரிசைன் பண்ணணும். இந்த உயிரிழந்த மாணவர்களின் குடும்பத்துக்கு தலா 1 கோடி ரூபா கொடுக்கணும். நீட்டோட இதை ரிஃபார்ம் பண்ணணும், எஜுகேஷன் சிஸ்டத்தை ரிஃபார்ம் பண்ணணும் அப்படின்ற ஒரு நியாயமான கோரிக்கைகளோட அவங்க போராட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க, அதுவும் அமைதியான முறையில். ஆனால் நேற்று அந்த போராட்டத்தின் அடுத்த கட்டமாக அவர்கள் பார்லிமெண்ட் நோக்கி மார்ச் பண்ணலாம் அப்படின்றத ரொம்ப அமைதியான முறையில் அந்த ப்ரொட்டஸ்ட்டை எந்த விதமான மாணவர்கள் தான், அவங்க யாரும் வந்துட்டு அடித்தடி ரவுடிஸோ கூண்டாஸோ கிடையாது. அவங்க எல்லாம் அதை பார்லிமெண்ட்டை நோக்கி ஒரு 100 மீட்டர் கூட அவங்க நடந்து கடந்து போயிருக்க மாட்டாங்க. அதுக்குள்ளே டெல்லி போலீஸ் அவர்கள் வந்துட்டு, டெல்லி போலீஸ் மட்டும் இல்லை, அதுக்குள்ளே யார் யார் இருந்தாங்கன்றதுக்கான நம்மளுக்கான சரியான ஆதாரங்கள் அவங்களோட நேம் டாக் எதுவுமே கிடையாது. யூனிஃபார்ம்ன்ற பேரில் போட்டுட்டோம், யூனிஃபார்மே இல்லாமல் கர்ச்சிஃப் கட்டிட்டு கையில் லத்தியோட அங்கே கிடைக்கிற ஆட்கள் மேலெலாம், அது பெண்களோ குழந்தைகளோ ஆண்களோ பெரியவங்களோ யாருன்னே பார்க்காம ஒரு ப்ரூட்டாலிட்டியை வந்து நேற்று வந்து அங்கே கட்டவிழ்க்கப்பட்டிருக்கு. அவ்வளோ பேர் மேலே அவ்வளோ கொடூரமாக தாக்குதல் நடத்த வேண்டிய காரணம் என்ன ரீசன் இருக்குது? அவங்க என்ன பண்ணாங்க? அட்டாக் பண்ணாங்களா? இல்லை யார் மேலேயாவது வந்து புகை குண்டு வீசினாங்களா? என்ன நடந்ததாங்க? அவங்க ஒரு போராட்டம் ஒரு அமைதியான முறையில் தான் நடக்கிறாங்க, அவங்களோட எதிர்காலத்துக்காக. இதே இளைஞர்களின் எழுச்சி அப்படின்னா 2014 மோடி அவர்கள் ஜெயித்து வரும்போது இளைஞர்களின் எழுச்சினால தான் இன்னைக்கு வந்து இது நடந்திருக்கு. காங்கிரஸ்ன்ற பெரும் கொள்ளை கூட்டத்துக்கிட்ட இருந்து நாங்கள் தப்பிச்சு இன்னைக்கு வந்து எங்ககிட்ட அந்த ஆட்சி அதிகாரத்தை கொடுத்துருக்காங்கன்னு சொன்ன அதே மோடிஜி அவர்கள் இன்னைக்கு பார்லிமெண்ட்டுக்குள்ள அவங்க வந்துடக்கூடாதுன்னு ஒட்டுமொத்த பார்லிமெண்ட் கிட்ட இழுத்து பூட்ட வேண்டியதுக்கான காரணம் என்ன? அப்போ மாணவர்கள் வெறும் மாணவர்கள் மட்டும் இல்லை, இந்தியாவின் எதிர்காலமே அவங்க தான். இன்னைக்கு அங்கே நீங்கள் அடித்தவங்க எல்லாம் அவங்க ரத்தம் செஞ்சுறது எல்லாமே நாளைக்கு உங்களை திருப்பி அடிக்க வரும். அன்னைக்கு நீங்கள் என்ன நடந்தாலும் என்ன பண்ணாலும் உங்களுடைய இந்த ஹையர் அஃபீஷியல்ஸ், அந்த மேலிடம், இந்த போலீஸ் கிட்ட கேட்குறப்போ எங்களோட மேலிடம் அந்த ஹையர் அஃபீஷியல்ஸ் எபோ அப்படின்னு சொன்னாங்கல்ல, அவங்க எல்லாருமே அதுக்கான பதில் சொல்ல வேண்டியது வரும். ஆனால் நேற்று நடந்தது இந்தியாவின் டெமோக்ரஸின்னு அப்படின்னு கொக்கரிச்சிக்கிற அத்தனை பேருக்கும் அது ஒரு கருப்பு மைதான். இந்தியா ஒரு ஜனநாயக நாடு அல்ல அப்படின்றத தான் மறுபடியும் ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கீங்க. இங்க சாதாரணமா ஒரு அடிமட்டத்துல இருந்து படிப்பு மட்டும்தான் எல்லாமே வளர்ந்து வர அத்தனை பேரோட எதிர்காலமும் காலில் போட்டு நசுக்கிறதுக்கு ஈக்குவல் தான் இந்த ப்ரூட்டாலிட்டின்னு நான் நம்புறேன் ஆக்சுவலா. பட் இதெல்லாம் தாண்டி அஃப்கோர்ஸ் பிஜேபியை பத்தி எல்லாருக்கும் தெரியும். தெரிஞ்சிருந்தும் 3வது முறையும் அவர்களுக்கு ஆட்சியை எப்படி கொடுத்தாங்கன்றதே என்னால் இன்னும் கூட இருக்கு. ஏன்னா இந்த ஒரு போராட்டம் மட்டும் இல்லை, டெல்லியை சுற்றி பிஜேபிக்கு எதிராக இந்தியா முழுக்க ஏகப்பட்ட போராட்டங்கள், விவசாயிகள் போராடுறாங்க, மாணவர்கள் போராடுறாங்க, இன்னும் ஏகப்பட்ட இடங்கள்ல போராட்டங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. யாருமே மோடிக்கு ஆதரவா இல்லை. அப்போ யார் தான் ஓட்டு போட்டீங்க? 3வது முறையும் மோடி அரசாங்கம் வந்துட்டு, ஆனால் இந்த வாட்டி கூட்டணி ஆதரவோடு அவங்க ஆட்சியில் இருந்தா கூட, அந்த கூட்டணி கட்சிகளை பற்றி நான் பேசவே விரும்பலை, பட் அவர்களோட ஆதரவோடு அவங்க இருந்தா கூட அது எதன் அடிப்படையில் அவர் மறுபடியும் வந்தாருன்றது எனக்கு இன்னுமே அந்த கேள்விக்குறியா இருக்கு. பட் அஃப்கோர்ஸ் அவங்க வந்து என்றைக்குமே மக்களோட நலத்தில் என்றைக்குமே நின்றது கிடையாது பிஜேபி. அது மோடி தலைமையிலான அரசாங்கம் என்றைக்குமே மக்களோட நலனில் நின்று நிற்கவும் போகிறது கிடையாது. அது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஆனால் எனக்கு பெரிய வருத்தம் என்ன அப்படின்னா, இப்போ அதை தான் தமிழ்நாடு எங்கெல்லாம் என்ன மாதிரி விஷயங்கள் நடக்குதோ, இப்போ மக்கள் எவ்வளோ தூரத்துக்கு கஷ்டத்தையும் துயரத்தையும் அனுபவிச்சாங்களோ அதே தான் 2021 2026 வரைக்கும் தமிழ்நாடு சந்திச்சது. அரசு அதிகாரிகளாக இருக்கட்டும், ஊழியர்களாக இருக்கட்டும், மக்களாக இருக்கட்டும், அத்தனை பேருமே வந்து ரோட்டில் இறங்கி போராடக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தினால ஒரு மாற்றம் விரும்பி ஒரு உண்மையான ஒரு புரட்சியை வந்து தமிழ்நாடு வந்து தேர்தலில் சந்திச்சுது. அதற்கான விளைவாக திரு ஜோசப் விஜய் அவர்கள் வந்து சிஎம் ஆனாங்க. எங்கள் அண்ணன், என் தம்பி, என்னோட மகன் அப்படின்னு அவர் பெருமையாக, உங்களோட தம்பி, உங்களோட அண்ணன், உங்களோட மகன் அப்படின்ற விஷயத்த பெருமையாக சொல்லும் போது கூஸ் பம்ஸ் ஆகி ஓட்டு போட்டதை நினச்சி அவர் சிஎம் ஆனதை நினச்சி கொண்டாடாத நாளே கிடையாது அன்டில் டுடே. ஏன்னா ஒரு மக்களாகிய ஒரு மாணவர்கள் வந்து தன்னிச்சையாக போராட்டம் பண்ணும்போது அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே குரல் கொடுத்தவர், அவங்க கூட போய் நின்றவர் இதே ஜோசப் விஜய் அவர்கள். ஜல்லிக்கட்டு போராட்டமாக இருக்கட்டும், நீட்டே தேர்வுனால வந்து தற்கொலை செய்து அனிதா அவர்கள் வீட்டுக்கு போனதாக இருக்கட்டும், தூத்துக்குடி துப்பாக்கி சம்பவமாக இருக்கட்டும், பல இடங்கள்ல மக்களோட ஆதரவு, மக்களோட மக்களாக தோல் கொடுத்து நின்ன இதே தளபதி விஜய். அப்போ அரசியலையும் கிடையாது, ஆட்சியிலையும் கிடையாது, கட்சியும் கிடையாது. ஆனா இன்னைக்கு ஆட்சியும் இருக்கு, அதிகாரமும் இருக்கு, கட்சியும் உங்ககிட்ட இருக்கு. ஆனா இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு போராட்டத்துக்கு முதல் ஆளா நீங்க குரல் கொடுத்துருக்கணும், நீங்க போய் நிக்கணும்னு இல்லை.
நீங்க அவங்க கூட போய் தோளோட தோள நிக்க கூட சொல்லல. ஒரு குரல் நீங்க உங்க பிரதர்னு பெருமையா நீங்க பதவியேற்றுக்கிட்ட மேடையில சொன்ன ராகுல் காந்தி அவர்கள் நேற்று அவங்களுக்கு குரல் கொடுத்திருக்காங்க. நீங்க இன்னைக்கு கட்சியை ஆட்சி அமைக்கிறதுக்கு ஆதரவு கொடுத்த சிபிஎம் மற்ற கட்சிகள் வந்து இதுக்கு ஆதரவு கொடுத்திருக்காங்க. நீங்க பாயாசம்னு சொல்லி கிண்டல் அடிக்கிற நக்கல் அடிக்கிற டிஎம்கே வந்து இதுக்கு வந்து எதிராக குரல் கொடுத்திருக்காங்க. அப்போ நீங்க பண்ண வேணாமா? பாசிசம்னா வேற பண்ணீங்கன்னா பாயாசமான்னு கேட்ட அதே வாய் இன்னைக்கு பாயாசம் பாசிசத்துக்கு எதிராக பேசியிருக்கும் போது நீங்க பேசியிருக்க வேண்டாமா? நீங்க குரல் கொடுத்திருக்க வேண்டாமா? ஏன் இன்னும் குரல் கொடுக்கல? என்ன தடுக்குது உங்களை? முன்னாடி ஆட்சியில் இல்லை, அதிகாரம் இல்லை, திமுக அவங்க கைகளை கட்டி போடுது, நீங்க எங்கேயும் போட மாட்டீங்க, அதை தடுக்குது, இது தடுக்குது, எல்லா பக்கமும் ப்ரெஷர் வருது, எல்லாம் ஓகே, நாங்க நம்பணும், இப்பயும் நம்புறோம். உடனே திமுக நல்லவன்லாம் நான் சொல்ல மாட்டேன். அவன் ஆப்வியஸ்லி அவன் கொத்தடம்பு தான். அவனுக்கு வந்து அதிகாரத்துக்கும் ஆட்சிக்காகவும் என்ன வேணாலும் செய்யக்கூடிய ஒரு மட்டமானவனுக்கு தான், அதுல மாற்று கருத்தே இல்லை. பட் ஸ்டில் நம்ம அப்படி கிடையாது. ஒருத்தவங்க கஷ்டப்படுறாங்கன்னா, இன்னைக்கு உங்க மக்கள் கஷ்டப்படுறாங்கன்னா, ஒரு ஹாஸ்டல்ல போய் ஒரு சிஎம் வந்து ஆய்வு பண்ணணுன்றது அவசியமே கிடையாது. மேல போய் ஆய்வு பண்ணீங்க, அவங்களோட ரெஸ்ட் ரூம்ஸ், அவங்களோட டாய்லெட்ஸ் வரைக்கும் நீங்க போய் ஆய்வு பண்றீங்க, பர்ஃபெக்ட். ஒரு சிஎம்மா உங்களை நினைச்சு நாங்க பெருமைப்படுறோம். பட் இதுவும் முக்கியம் இல்ல. ஜனநாயகன் படத்தோட ட்ரைலர் ரிலீஸ் பண்றீங்க, அவங்களோட ப்ரோமோ ரிலீஸ் பண்றீங்க, உங்களோட ஆக்டர் பேஜ்ல அது வருது. மேபி அது அட்மின் தான் பண்ணுவாங்க, ஆப்வியஸ்லி நீங்களே பண்ணி உட்காந்து பண்ண போறோம்னு இல்லை. பட் அது அட்மினால ஒரு உங்களோட ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருக்க முடியாது. உங்க சிஎம் இதுல இருந்து கூட வர வேண்டாம், உங்க டிவிகேன்ற அந்த ஐடியில இருந்து வந்திருக்காங்க ஒரு ட்வீட், ஒரே ஒரு ட்வீட் அதுக்கு ஆதரவா. இதுக்கு மேல நீங்க பண்றதுன்றது வந்து அது வெறும் ஒரு சால்ஜாப்பா ஆயிடாதா? ஒரு சமாளிக்கிறதுக்காக ஆயிடாதா? முதல் நாளா குரல் கொடுத்துருக்க வேண்டாமா? அதுதானே மாற்றம். நீங்க ஆட்சியே வரமாட்டீங்க, ஆட்சிக்கே வரமாட்டீங்க, நீங்க உங்களால முடியாது, 5 இடம் 10 இடம் ஒட்டுமொத்தமா உங்களுக்கு எதிராக அத்தனை பேரும் நின்னப்போ உங்களுக்காக தோல் கொடுத்து தோளுக்கு தோலா உங்களோட எல்லாத்துக்காகவும் கூட நின்ன நாங்க எதிர்பார்க்க மாட்டோமா? ஏன்னா எங்க அண்ணன் அப்படி கிடையாதுடா. மற்றவங்களாம் நீங்க அரசியலுக்காக நீங்க இருக்கீங்க, நீங்க அரசியல் கால் புணர்ச்சிக்காகவும் உங்களோட அரசியல் ஆதாயத்துக்காகவும் நீங்க வந்து அரசியல் பண்ணுவீங்க. பட் எங்க அண்ணன் அப்படி கிடையாது, நாங்க அப்படி கிடையாது. நாங்க வர்றது எங்களுக்கான மாற்றம், இதுதான் உண்மையான மாற்றம். இது ஒரு யுகத்திற்கான தேர்தல், இது ஒரு தலைமுறைக்கான அரசியல்னு நீங்க சொன்னதை நாங்க அப்படியே நம்பணும்னா அதுக்கு காரணம் எங்க விஜய் அண்ணா அப்படின்ற அந்த வார்த்தை இருக்குல்ல, அது வெறும் வார்த்தை இல்லை. ஆனா இன்னைக்கு பெரும் வருத்தத்தோட பெரும் வேதனையோட மாற்று கட்சிகள் கூட இதுக்கு வந்து குரல் கொடுத்ததுக்கு அப்புறமும் இன்னமும் குரல் கொடுக்காததுக்கான காரணம் என்ன? உடனே சொல்லுவாங்க எங்க அண்ணன் அப்படி கிடையாது, எங்க அண்ணன் அப்படி கிடையாது. எங்க அண்ணன் எதா இருந்தாலும் ஒரு போராட்டமா இருந்தாலும் ஒரு தனிப்பட்ட முறையில ஒரு மனுஷனை வந்து பின்னாடி யார் இருக்கா, என்ன இருக்கா, இதெல்லாம் என்ன, இதெல்லாம் உண்மையிலேயே போராட்டமா, அதுவா இதுவா எல்லாம் விசாரிச்சுட்டு தான் அவர் வந்து சொல்லுவார். ஏன்னா எங்க அண்ணன் எல்லாத்தையும் கணிக்கக்கூடியவர். ஏய், நீங்களும் கிட்டத்தட்ட கொத்தடைமை மாதிரி மாறாதீங்கடா. அங்க அடிக்கடி நடந்துட்டு இருக்கீங்க, ஆராசம் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க. அண்ணனுக்கு அண்ணன் அங்க ஆய்வு போனாரு பாருங்களா, பிளாக் ஷர்ட்ல எப்படி நடந்து வராரு. போதும்டா இந்த ஓவரா. இப்போ நீங்க இந்த கொஞ்சம் கொலை வருது நிப்பாட்டிட்டு அரசியல் வாழ்க்கைக்குள்ள வாங்க. உங்க அண்ணனுக்கு ஐப் கொடுத்தது போது அது எனக்கு அண்ணன் தான், நான் அவருக்கு தான் ஓட்டு போட்டேன். ஆனா இது ஒரு அளவு தாண்டி போகும்போது ஒரு கட்டத்துக்கு மேல தனி மனித ஒழுக்கத்தை தாண்டி தனி மனித வர்ஷிப்பா மாறுது. இது அவர் என்ன பண்ணாலும் சரின்ற மைண்ட் செட்டுக்கு வராதிங்க. தப்பு பண்ணா கேள்வி கேளுங்க. அதனாலதான் இன்னைக்கு தாவேக்கா வந்து ஆட்சியில் அமர்ந்தது. ஏன்னா உங்களை நம்பினாங்க, அவரை எப்படி நம்பினாங்களோ அதே மாதிரிதான் உங்களையும் மக்கள் நம்பினாங்க. தாவேக்காக்காரங்க, தொண்டருங்க, தம்பிங்க, அவங்க தப்பு பண்ணா அவரையே எதிர்த்து அண்ணனுக்கு ஒண்ணு அண்ணனே அடிப்பாங்கடான்றது சாதாரண வார்த்தை கிடையாது, அது உண்மை. ஆனா இன்னைக்கு என்னடா இவ்வளவு கேவலமா முட்டு கொடுக்குறீங்க எல்லாத்துக்கும்? தப்பு பண்ணா கேளுங்கடா. ஏன்னா இது வரைக்கும் 1000 கேளுங்க, எதுக்கு பேசணும்னு கேளுங்க, உண்மை என்னன்றதை தெரிஞ்சுக்கங்க. அதுக்கான காரணத்தை தூக்கிட்டு வராதிங்க தயவு செய்து. நீ படம் ரிலீஸ் ஆகுது அண்ணா அதை பாப்பாரா, இல்ல வந்து ஆய்வு தமிழ்நாட்டை பாப்பாரா? அவருக்கு முதல்ல தமிழ்நாடு தான் முக்கியம். அங்க நடக்கிற போராட்டத்தின் ஒரு பாயிண்ட் இங்க திரும்பினா கூட இங்க தமிழ்நாடு தாங்காது. ஏன்னா தமிழ்நாடு இப்படி கிடையாது. எல்லா விதமான போராட்டத்துக்கும் முன்னோடி தமிழர்கள்ன்றது தான். அது ஆங்கிலேயர் எதிர்த்து போராடும் போது எந்த விதமான மத்திய அரசுக்கு எதிராக ஒரு விஷயம் நடக்கணும், அதுக்கு பண்ணணும்னா அதோட ஆரம்ப புள்ளி தமிழ்நாடு தான். ஆனா இன்னைக்கு என்ன தமிழ்நாடு என்ன பண்ணுது? மும்பை வந்து போராட்டம் பண்றான், பெங்களூர்ல போராட்டம் பண்றான். தமிழ்நாடு என்ன பண்ணுது? உட்கார்ந்துருக்காங்க அங்கங்க ஒரு இடத்துல போராடிட்டு இருக்கின்ற பேர்ல அங்கங்க கொஞ்சம் பேர் குழுமி ஒரு இடத்துல போராடிட்டு இருக்காங்க. பட் அது முழுமையாகாதே. ஒரு மாநிலத்தின் முதலமைச்சர் அதுக்கு குரல் கொடுக்கிற போது, அதுவும் விஜய் மாதிரி ஒரு ஆள் குரல் கொடுக்கிற போது அந்த போராட்டம் இன்னுமே பெருசா பேசப்படாதா? உங்களை அங்க உள்ளவனுங்க பிஎம் கேண்டிடேட்டா கொண்டாடிட்டு இருக்கானுங்க, அவனுங்களுக்கு நீங்க ஒரு சிஎம்மா கூட ப்ரூவ் பண்ண மாட்டீங்களே. இதை கேள்வி கேட்ட உடனே நான் ஒரு கொத்தடிமை, நான் மாற்று கட்சி அப்படிலாம் இல்லை, நான் இப்பயும் சொல்றேன், நான் ஒரு ப்ரௌட் டிவிகேன் தான். ஆனா நான் தான் கேள்வி கேட்பேன். நான் ஒரு கொத்தடிமையோ இல்ல மாற்று கட்சியில் உள்ளவங்க மாதிரி என்ன நடந்தாலும் என் தலைவர்கள் என்ன செஞ்சாலும் முட்டு கொடுக்குறவங்க கிடையாது. நான் இந்த மாற்றம்னு சொல்றது கட்சிக்காரனாவது தான் தலைவனா இருந்தாலும் தப்பு பண்ணா அந்த தப்பை தட்டி கேட்கறவன் தான் உண்மையான மாற்றம். அது கட்சியில இருந்து ஆரம்பிக்கணும்.
நான் அப்படிதான் நினைப்பேன். ஏன்னா நீங்க ஜெயிக்கணும்னு வரும்போது நீங்க இந்த இந்த கட்சின்ற ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சு நீங்க இந்த பிரச்சாரன்றது வரதுக்கு முன்னாடில இருந்தே நீங்க தான் ஜெயிப்பீங்கன்ற நம்பிக்கை அடிப்படையில் நாங்க எங்க போனாலும் நாங்க எங்க பேசினாலும் அவமானத்தை மட்டும்தான் நாங்க மறுபடியும் சந்திச்சிருக்கோம். கொக்கரிச்சானுங்க, நக்கல் அடிச்சானுங்க, கேவலமா பார்த்தானுங்க. அத்தனைத்தையும் தாண்டி நீங்க ஜெயிச்சப்போ நாங்களே ஜெயிச்ச உணர்வு இருக்குல்ல, அதே உணர்வு தான் இன்னைக்கு நாங்க கூலி குறுக்கு நிக்கிற அளவுக்கான உணர்வையும் தள்ளப்பட்டிருக்கு. இந்த ஒரு விஷயம் உங்களை மொத்தமா ஜட்ஜ் பண்ண போறது, இந்த ஒரு விஷயம் உங்களோட பதவியில இருந்து நீங்க உங்களை இறக்க போறது கிடையாது. ஆனா இந்த ஒரு விஷயம் கூட நீங்க பண்ணிருக்க கூடாதுன்றதுதான் எங்களோட ஆதங்கம். ஏன்னா இதற்கு இந்த மாதிரி விஷயத்துக்கு தான் முதல்ல விஜய் அண்ணா சப்போர்ட் பண்ணுவாருன்றது அடிப்படை எல்லாருமே நம்புறது. இது வெறும் டெல்லியில நடக்கிற ஒரு போராட்டமோ இல்ல டெல்லியில உள்ள இளைஞர்களுக்கான வாழ்வியலோ கிடையாது. இது ஒட்டுமொத்தமா இந்தியாவில் உள்ள இளைஞர்களை கண்டிப்பா ஏதோ ஒரு கட்டத்துல அதையும் பாதிக்கும். கடைசியில குலக்கல்வின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்து உன் ஜாதியில நீ என்ன பண்ணி அதை தாண்டா பண்ணணும் நீ அப்படின்னு நம்ம கழுத்தை பிடிச்சி நெருக்கி வைக்கும் போது உங்களுக்கு மூச்சு விட கூட முடியாது. இப்ப முழிச்சுக்கலாம் எப்பவுமே முடியாது. ஆனா இவ்வளவும் கடந்து போனதுக்கு அப்புறம் நான் எங்க அண்ணனுக்கு முட்டு கொடுப்பேன், நான் பிஜேபிக்கு முட்டு கொடுப்பேன், எனக்கு நேஷனல் பார்ட்டி தான் முக்கியம், எனக்கு இப்போ உள்ள பார்ட்டி தான் முக்கியம், எனக்கு கட்சி தான் முக்கியம், எனக்கு என் தலைவர் தான் முக்கியம். நான் உங்களை விட ஒரு ஆன்டி நேஷனல், உங்களை விட ஒரு தேச துரோகி யாருமே கிடையாது. முட்டாப்பாய் மக்களா இருக்காதீங்கன்னா, முழிச்சு போடுறதுதான் போராட்டம். அங்க உள்ள சின்ன பிள்ளைங்க வந்து அடி வாங்கியிருக்காங்கடா. சின்ன பிள்ளைங்க உங்களை போய் போராட்ட காலத்துக்கு போகுன்னு சொல்லல. தயவுசெய்து வாயை திறந்து பேசுங்க, இங்க என்ன நடக்குதுன்றதை தெரிஞ்சுக்கங்க. ஏன் கேள்வி கேட்கல, ஏன் உங்க தலைவர்கள் கேள்வி கேட்கலன்றதை கேள்வி கேளுங்க. ஜனநாயகம் ஃபர்ஸ்ட் டிக்கெட் கிடைக்கல, எனக்கு வருத்தம் தான். அப்பயும் ஃபர்ஸ்ட் டிக்கெட் கிடைக்கல மண்டே பேச்சுக்கிறது. ஆனா அதை விட முக்கியம் நம்ம ஜனநாயகம். இந்தியாவோட ஜனநாயகம் என்ன, இந்தியா ஒரு ஜனநாயக நாடுன்னு பெருமை பேசிக்கிறது இல்ல, வெறும் வார்த்தையில இல்ல, அது வாழ்க்கையில இருக்கு. இங்க வாழ்க்கையே இங்க நிரந்தரம் இல்ல, இல்ல வெறும் வார்த்தையை வச்சுக்கிட்டு சுதந்திரம் கட்சி கிட்டத்தட்ட 75 வருஷம் ஆகுதாலும் சுதந்திரமாவா இருக்கும் கிடையாது. நம்மளோட படிப்புக்கு, நம்மளோட உரிமைகளுக்கு, நம்மளோட வாழ்க்கைக்கு, நம்மளோட உயிருக்கு போராடிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு. இதுக்கு வெள்ளக்காரனே பரவாயில்லையே. உண்மையா சொல்ல போனா இது ஒரு சாதாரண குடிமகனா இருந்தாலும் சரி, இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற ஒரு சாதாரண குடிமகனா இருந்தாலும் சரி, இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமும் நீங்க எதுவுமே நடக்காத மாதிரி கடந்து போனா, அது நீங்களா இருந்தாலும் சரி, இல்லை இந்த மாநிலத்தின் முதன்மையா இருக்கிற நம்ம சிஎம் சார் ஜோசப் விஜயா இருந்தாலும் சரி, இதுக்கு வாயை திறக்காம அமைதி காத்து நீங்க என்ன காரணத்தை வேணாலும் சொல்லலாம். ஆனா இதுக்கும் நீங்க வாயை திறக்காம இருந்தீங்கன்னா நீங்க தான் ஆன்டி இண்டியன். தெரியாம, உங்க மொழி புரியாம, நீங்க யாருன்னே தெரியாம உங்களுக்காக கண்மூடித்தனமா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறத இங்க விட அங்க அதிகம். இன்னைக்கு அந்த மாநிலத்தை சார்ந்த அங்க உள்ள ஆட்கள் தான் இன்னைக்கு போராடி இறங்கி ரத்தத்தோட சொட்ட இருக்காருங்க. உங்களை பிஎம்மா பார்க்கணும்னு ஆசைப்பட்டவங்களா அது எத்தனையோ பேர் இருக்கலாம். நீங்க சிஎம்மா கூட ஆகக்கூடாதுன்னு நினைச்சவங்க மத்தியில உங்களை பிஎம்மா பார்க்கணும்னு ஆசைப்பட்டவங்க அவங்களுக்காக குரல் கொடுக்கலன்னா நீங்களுமே அப்ப நானும் ஒரு சாதாரண அரசியல்வாதி தான்ப்பா, ஆட்சி அதிகாரத்துக்கு வர வரைக்கும் நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், நான் நல்லதெல்லாம் செய்வேன், ஆனா அது என் மாநிலத்தோட முடிஞ்சு போகும், அடுத்தவங்களாம் நான் கேள்வி கேட்க முடியாது அப்படின்றதா அந்த அரசியல்வாதி எங்களுக்கு வேண்டாம். அப்பேற்பட்ட அரசியல் எங்களுக்கு வேண்டாம். ஏன்னா இதைதான் நாங்க பார்த்து சலிச்சு போச்சு, புளிச்சு போச்சு. மாற்றம்ன்றது வெறும் வார்த்தையா இல்லாம நீங்க அதை நீங்க வாழ்வியலுக்குள்ள கொண்டு வரீங்க, நீங்க அதிகாரத்தை வச்சு அதை பயன்படுத்துறீங்க, அதை மாத்துறீங்கன்றதை நம்பணும். நாங்க அடிப்படையா அது நடந்துட்டு இருக்கிறத இப்போ நம்பிட்டு இருக்கோம் நாங்க. அப்ப இந்த மாதிரி விஷயத்துக்கு நீங்க குரல் கொடுக்கலாம், எந்த விஷயத்துக்கு குரல் கொடுப்பீங்க, எதுக்கு குரல் கொடுக்கணும்னு நினைப்பீங்க? நீங்க ஒருத்தர் குரல் கொடுத்தா உங்களை சார்ந்த அத்தனை பேர் குரல் கொடுப்பாங்க, அத்தனை பேர் இதை பத்தி பேசுவாங்க. அப்ப இது இன்னுமே அதிகப்படியான ரீச் போய் கிடைக்கும், அதிகப்படியான மக்களை போய் சேரும். அடிப்படையா நீங்க ஒரு விஷயம் பேசுனீங்கன்னா அடித்தட்டு மக்கள்கிட்ட வரைக்கும் அது போய் சேருது. அப்ப அங்க என்ன நடக்குதுன்னே புரிதல் இல்லாதவனுக்கும் இங்க உள்ள அடித்தட்டு மக்கள் சாமானியனுக்கும் அது புரியும், அது என்னன்னு தெரியும், கேள்வி கேட்பான். இங்க கண்மூடித்தனமா பிளைண்டா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற அந்த கட்சிக்கு முட்டு கொடுத்துட்டு இருக்கிற அத்தனை பேர்ல அங்க அடிமட்டத்துல இருக்கிற ஒரு 10 பேருக்கு ஐயோ நம்ம தப்பு பண்றோமோ, இந்த கட்சிக்கு சப்போர்ட் பண்றது தப்போ அப்படின்ற ஒரு புரிதல் வந்தா கூட நாளைக்கு அந்த கட்சிக்கு பெரிய லெவல்ல ஒரு பெரிய சப்போர்ட் அடியா இருக்கும். இந்தியாவே காப்பாற்ற முடிய ஒரு சூழ்நிலையை நீங்க கொடுக்குற ஒரு சின்ன விஷயம் பண்ணுனா அதை பண்றதுக்கு உங்களை எது தடுக்குது முதல்வரே? கேட்டுட்டு இவ்வளோத்தையும் பார்த்துட்டு எங்க அண்ணன் தான் எனக்கு முக்கியம், என் கட்சி தான் எனக்கு முக்கியம், எனக்கு எல்லாமே எங்க அண்ணன் தான், என் கட்சி தான் அப்படின்னு கூப்பிட்டு கொடுத்தாலும் சரி, இல்ல இது எல்லாத்தையும் பார்த்துட்டு கடந்து போற இதெல்லாம் சாதாரண விஷயம். இன்னைக்கு நான் போராடுவாங்க, 4 நாள் போராடுவாங்க, அதுக்கப்புறம் அவ்வளோ வேலையை பார்த்துட்டு போயிடுவான்னு கடந்து போற சாதாரண ஒரு ஆளா இருந்தாலும் சரி, எல்லாரும் தான் இந்த நாட்டோட முதன்மையான தேச துரோகி.